கோவையில் நடைபெற்ற தந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததாக பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தந்தி டிவி புதிய முயற்சியாக மக்கள் மன்றம் என்ற விவாத நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. சென்னையை தொடர்ந்து கோவையில் கடந்த வாரம் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் கட்சிகள் அறிவிக்கும் இலவசங்கள் வாழ்க்கை தேவையா, மயக்கும் போதையா என்ற தலைப்பில் விவாதிக்கப்பட்டது. அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்ற இந்த மக்கள் மன்றத்திற்கு தந்தி டிவி தலைமை ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே தலைமை தாங்கினார். அனல் பறக்கும் விவாதங்கள் இடம்பெற்ற இந்த மக்கள் மன்றம் குறித்து கருத்து தெரிவித்த பார்வையாளர்கள் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்ததாக தெரிவித்தனர். அரசியல் விழிப்புணர்வை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்ச்சி. கடந்த 50 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த அரசியல் அவலங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அபிலாஷையை மிக உன்னதமாக தெரியப்படுத்துகிறது. 1.5 கோடி புது வாக்காளர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் புதுமை இந்த நாட்டில் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையோடு மே 16ஆம் தேதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தையும் இதில் புதைக்கி இருக்கிறார்கள். நார்த் சைட்ல தான் இதெல்லாம் பார்க்க முடியும். எல்லா பொலிட்டீஷியன்ஸும் ஒரே இடத்துல இருந்து பேசுறதெல்லாம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நம்ம தந்தி டிவி தான் சாதிச்சு காமிச்சிருக்கு. இதுவரைக்கும் எங்கேயுமே அது மாதிரிலாம் பண்ணதில்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லாம இதை எப்பொழுதும் நடத்தினாதான் மக்களுக்கு எப்பயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளுக்கும் தனக்கும் ஒரு இப்ப இந்த நிகழ்ச்சி நான் 6:30க்கு தான் வந்தேன். முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் டிவியில கட்டாயம் பார்ப்பேன். இது எல்லாரும் நிச்சயம் பார்க்கணும்.